வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பல பேருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு ஜாதகத்தை எப்படி அணுகுவது, ஏன்னா என்னுடைய கிளையண்ட்ஸ் மட்டுமல்லாமல் நம்முடைய சேனல் நேயர்களும், சார் டிவியில் ஒரு பலன் சொல்கிறாங்க, பத்திரிக்கையில் ஒரு பலன் சொல்கிறாங்க, அவர் டிவியில் சொல்லும்போதே அவங்க உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றவாறு அப்படின்னு ஒரு போட்டுடுறாங்க. இதில் எதை நாங்கள் எடுத்துக்கிறது? இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்து சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு டிவியில் காலையில் சொன்னால், அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொட்ட மாட்டேங்குது. என்ன காரணம்? இதில் ராசி பலன்கள்ங்கிறது என்ன, ஜனனகால ஜாதக பலன்கள்ங்கிறது என்ன, திசாபுத்தி பலன்கள்ங்கிறது என்ன, இதை பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதற்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லை, இப்போ ஜனனகால ஜாதக பலன் என்பது நீங்கள் கட்டின வீடு மாதிரி பர்மனண்ட். அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அது எந்த காலத்துலேயும் உங்களுடைய பெயரில் நீங்கள் கட்டிய வீடு நீங்கள் கட்டின இடத்துல இருக்கும். ரைட்டு. அதுக்கு அதோடைய தோற்றம், அதோடைய இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே தீர்மானித்து எல்லாம் செஞ்சிட்டீங்க, பிளான் பண்ணி. அதுபோலத்தான் ஜனனகால ஜாதக பலன் என்பது உங்களுடைய ராசி கட்டமும் வம்ச கட்டமும் உள்ள அந்த ஜனனகால ஜாதக பலன் என்பது பர்மனண்ட். உங்களுடைய தோற்றம், உங்களுடைய நிறம், உங்களுடைய உயரம், உங்களுடைய டோட்டலாக உங்களுடைய அப்பீரன்ஸ், உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய குணநலங்கள், கேரக்டர், இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் ஜனனகால ஜாதகம். நீங்கள் படிப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா, அரசு வேலை கிடைக்குமா, தனியார் வேலை கிடைக்குமா, அல்லது பிஸ்னஸ் பண்ணுவீங்களா, இல்லை வெளிநாடு சென்று பொருளீட்டுவீர்களா, உங்களுடைய உடல் நலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், உங்களுடைய ஆயுள், அந்த லைஃப் ஸ்பேன் எது வரைக்கும் ஒரு உத்தேசமாக தோராயமாக அல்பாயுஸ் இல்லாமல் அல்லது மீடியம் ஏஜில் ஒரு 50 வயசில் அல்லது 60 வயசில் 70 வயசில் நமக்கு வரைக்கும் இந்த லைஃப் ஸ்பேன் இருக்கா, ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதா? ஏன்னா ஆயுளை சுத்தமாக கணக்கு போட்டு சொல்லவும் கூடாது, யாரும் தெரிஞ்சுக்கவும் கூடாது, அது வேறு விஷயம். ஆனாலும் அகால மரணங்கள் நேராமல் இப்போ எவ்வளோ பேரை பார்க்குறோம். 25 வயசில் 30 வயசில் 40 வயசில் சின்ன பிள்ளைகளை, கை குழந்தைகளை அல்லது ஒரு படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை விட்டுவிட்டு குடும்பத் தலைவர் மரணம் அல்லது குடும்ப தலைவி மரணம் அப்படிங்கிற செய்தி தினசரி நம்ம தொலைக்காட்சிகள்லையும் அதுலேயும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இது போன்ற அகால மரணங்கள் நேராமல் இருக்கவும்